வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இல்லற நோன்பு. அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருவேரும் அவரவர் துணைவர்களை மனம் மருந்த செய்தால் துன்ப உணர்வலை எழும்பி தாக்கியோரை தாக்கும். தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர். இன்ப ஊற்று இருவரிடை பெருக வாழ்த்தலோடு இன்முகமும் பொறுமை தியாகம் தகமை காட்ட வேண்டும். தன் புகழ் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள். இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை இது. அதாவது குடும்பத்தில்தான் அன்பு ஊறும். அப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ள ஆண் பெண் இருவரும் அவரவர் வாழ்க்கை துணையை வருத்தினால், கோபம் கொண்டால் துன்ப அலைதான் எழும்பி இருவரையுமே தாக்கும். தொல்லை தரும் சாபம் உருவாகும், நோய்கள் வரும். இதை உணர்வீர். ஏனெனில் இருவருமே உயிர்கலப்பு பெற்றவர்களாவார்கள். இதை உணர்ந்து பக்குவமாக ஒருவரை ஒருவர் வாழ்த்திதான் சரி செய்ய முடியும். இன்ப ஊற்று இருவரிடையும் பெருகினால் அந்த குடும்பத்திலும் உருவாகி வரும். இதற்கு வாழ்த்துதான் மருந்து அல்லது மந்திரமாகும். எப்பொழுதும் ஒருவரை ஒருவர் நினைத்து அவரை எப்பொழுதும் வாழ்த்த இயல்பாகவே இன்முகம் பொறுமை தியாகம் இணக்கம் ஆகியவை அக்குடும்பத்தில் உருவாகும். அப்பொழுது தன் புகழ் விளக்கும் தன் பெருமையை நிலைநாட்டக்கூடிய பிள்ளைகள் உருவாகுவார்கள். பிள்ளைகளுடைய வாழ்வு மேம்பாடு அடையும். இது முன்னோர்கள் கண்ட அனுபவத்தில் ஆய்ந்து கண்ட உண்மை இது. வாழ்த்தி வசந்தம் காண்போம். அதாவது இல்லறத்தை நல்லபடியாக உருவாக்க 5 மந்திரங்கள். அதாவது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் ஆழ்ந்து நம்ப வேண்டும். இருவரும் ஆர்வமாக பேசிக்கொள்ள வேண்டும். ஒருவருடைய உணர்வுகளை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மன அமைதியோடு ஒருவர் பிரச்சனையை சொல்லும்போது அவர்களுக்காக மன அமைதியுடன் முழுமையாக கேட்டு அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். நேரத்தை ஒருவருக்கொருவர் செலவிட வேண்டும். இவ்வாறு இந்த 5 மந்திரங்களையும் கேட்டு அதன்படி நடந்தால் வாழ்வு சிறக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.